எப்பயுமே நான் தான் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி வேணாம், இன்னைக்கு இவர் ஆரம்பிக்கிட்டோம். யோ வணக்கம், போன்ஜோ போன்ஜோ. ஓகே, சரி. இப்ப தெய்வ திருமகள் டீம் நம்முடைய டிஹெச்ஆருக்கு வந்து வரப்போறாங்க. அவங்க கிட்ட எத்தனையோ கேள்விகள் ராம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு, ராம் ரேவதியும். ஆனா அவங்க கிட்ட கேட்க கூடாத சில விஷயங்கள் இருக்கு. கேட்டா நிச்சயமா கடுப்பாயிருவாங்க, ஸ்டூடியோ விட்டு ஓடி போயிருவாங்க. முத கேள்வி வந்து, அந்த ஃபேக்டரியில தயாரிக்கப்படும் சாக்லேட் வந்து உண்மையான சாக்லேட்டா இல்ல டம்மி சாக்லேட்டா? அடுத்து நம்ம பட்டாபிக்கு வந்து பல்லு ஒரு மாதிரி கோணையா இருந்துச்சு, அது வந்து படத்துக்கு பிறகு செஞ்சிட்டாங்களா இல்ல அப்படியே தான் இருக்காரா? அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து, விக்ரம் வந்து அந்த கடைசி அந்த குழந்தை திரும்ப கொடுக்கும்போது அமலா பால் கிட்ட அது தூங்கிக்கிட்டு இருந்துச்சு, எத்தனை மணிக்கு எழுந்திருச்சுன்னு தெரியலையே. நல்ல ஒரு கேள்விதான். அடுத்து அனுஷ்கா விக்ரம் கூட கல்யாணம் இது பண்ணாங்களா? அதுக்கு பிறகு அவங்க காதல் கதை என்ன ஆச்சு? கடைசியில நம்முடைய பட்டாபியோட வைஃப் ராஜிக்கு என்னதான் ஆச்சு? மேல சொல்லு. பட்டாபியோட வைஃப் ராஜிக்கு என்ன ஆயிடுச்சோ? ஓகேயா? நல்லா கரெக்டா சொல்றீங்க. எனக்கு கடைசியா ஒரு கேள்வி இருக்கு. பிள்ளை கொடுத்துட்டு விக்ரம் எங்க போனாரு? வீட்டுக்கு போய் படுத்திருப்பாரோ? எல்லாம் நியாயமான கேள்வி, ஆனா கேட்க முடியாது. சரி, செல்சி வர்சஸ் ஹரிமாவ் முடா அந்த கேம் நேற்று ஜெகஜோதியா நடைபெற்றது. மலேசியா ஒரு நல்ல ஆட்டத்தை வழங்கினாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் கோல் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. செல்சி வந்து ஒரு 6-7 அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அடிச்சிருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் புலப்படுதுன்னா, நம்முடைய மலேசியா டீமுக்கான சப்போர்ட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஈவன் தோ இபிஎல் டீம்ஸ் எல்லாம் இங்க வந்து அவங்க விளையாண்டாலும் அவங்க ஜேசி எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த டீமோட ஜேசி போட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள மலேசியான்னு அப்படியே உரிமிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா எல்லா போக்கஸும் நம்ம மலேசியா டீமுக்கு வந்துடும். அதோட இன்னும் ஒரு புதிய ட்ரெண்ட் வரும். என்னன்னா, பாதி உங்க ஃபேவரட் டீம் சட்டை, பாதி மலேசியா சட்டை. ஆமா, அப்ப யார் ஜெயிச்சாலும் ஓகே தான். ஆமா. சரி, இன்னும் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ கொடுக்க இருக்கட்டும். அந்த வீடியோ கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் ஒரு மாபெரும் சர்ப்ரைஸ் இருக்கு. என்னன்னு அடுத்த வாரமே தெரிஞ்சுக்குங்க. திங்கட்கிழமை காலைல 6 மணிக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு. எப்பயும் நான் தான் நன்றி வணக்கம் அப்படி சொல்லுவேன். இன்னைக்கு நான் சொல்ல போறதில்ல, இவர் சொல்லுவார். எப்பயும் நான் தான் நன்றி வணக்கம்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் சொல்ல போறதில்ல, இவர் சொல்லுவார். எப்பயும் நான் தான் நன்றி வணக்கம்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் சொல்ல போறதில்ல, இவர் தான் சொல்லுவார். எப்பயும் நான் தான் நன்றி வணக்கம் சொல்லுவேன். இன்னைக்கு நான் சொல்லல, இவரு சொல்லுவாரு. இது ஏற்கனவே 4 வாட்டி சொல்லியிருக்காரு. இதுக்கு இவரே சொல்லியிருக்கலாம்ல. நன்றி வணக்கம்.